நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்குடா என்ன அடிச்ச? இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமாடா உனக்கு? அவ என்ன பண்ணான்னு தெரியுமாடா உனக்கு? டேய், அவ என்ன வேணா பண்ணிருக்கட்டா. அவளை அடிக்க நீ யாரா? என்ன கேட்ட? அவளை அடிக்க நான் யாரா? என் ஃப்ரெண்டோட தங்கச்சி நினைச்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன்டா. அவளை ஏன் தங்கச்சின்னு நினைச்சேன்டா. கார்த்தி, எனக்கு பயமா இருக்குடா. அவன் கூட சண்டை போடாதடா. நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வாடா. டேய், பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? டேய் மாப்பிள்ள, இல்லடா முதல்ல அவன். டேய் நிறுத்துடா. இவன் செஞ்சது சரின்னு வழக்கம் தர போறியா? ஃப்ரெண்டுன்னு தானடா இத்தனை நாள் இருந்தேன். சை கார்த்தி, உன் தங்கச்சி பண்ண தப்புடா. டேய், அவ பண்ண தப்பாவே இருக்கட்டும்டா. நான் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அடிப்பியா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளை நான் அடிச்சாலும் உனக்கும் இப்படித்தான்டா கோவம் வரும். அவளுக்கு இருக்கிறது நான் மட்டும் தான்டா. எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதுல என்னடா தப்பு? உங்க கூட சுத்தினல்ல, நல்ல காரியம் பண்ணீங்கடா. டேய், என்னடா பெரியவன் மாதிரி பேசுற? எனக்கு எவ்வளவு சொந்தம் இருந்தாலும் நீ தான்டா முக்கியம் நினைச்சிருக்கேன். ஆனா உனக்கு என்னோட இவதான் முக்கியமா இருக்கால? ஏய் ஆமாண்டா, உங்க எல்லாரை விட எனக்கு அவதான்டா முக்கியம். மாப்பிள்ள கோவப்படாதடா, பொறுமையாடா, பேசி தீர்த்துக்கலாம். என் தங்கச்சி எல்லாரும் முன்னாடி அடிப்பீங்க, நான் கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், அதானே? கார்த்தி, ஜோதியா தான்டா முதல்ல அவன் அடிச்சா. ஏய் நிறுத்துறா. உங்க யாரோட அட்வைஸ் எனக்கு தேவையில்ல. இந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்ட யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்ல. அதான் சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்குடா அவன் பின்னாடி நாய் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்கடா. டேய் மாப்பிள்ள, அவன் தான் கோவத்துல இருக்கான். நீயாவது இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம விடுறா. டேய், முதல்ல இருந்து இங்க என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு தானே இருந்த. என் மேல ஏதாவது தப்பாடா? சொல்றா, என் மேல ஏதாவது தப்பா? பெருசா பேச வந்துட்ட. இப்ப சொல்றேன்டா, இந்த நிமிஷத்துல இருந்து நீ வேற, நான் வேற. ஏய் போடா. டேய் வெட்டி மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள இருடா.